தமயந்தியாக்கெல்லாம் எனக்கு யாருன்னே அப்போ தெரியாது. கார்த்தி தம்பி தான். ஆக்சுவலாக பயங்கர ஆக்டிவாக அவர் இப்படி நிற்கவே மாட்டார், அப்படி நடந்துகிட்டே இருப்பாருன்னு அனுமோல் மேடம் சொன்னாங்களே. ஆக்டிவாக அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு காலில் ராடு வச்சிருக்க, ஒருத்தர் நிற்க முடியாது. அடிக்கடி டென்ஷன் ஆகிடுவான். தம்பி உர்றா பார்த்துல, அவனுக்கு ஒரு கேமரா கொடுத்தா போதும், ஒரு கேமரா கொடுத்துட்டு அவன் கேட்குற லென்ஸ் கொடுத்தா போதும், செம்மையாக ஃப்ரேம் வச்சிருவான். சும்மாலாம் வைக்க மாட்டான். அண்ணே அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுவான். என்ன நான் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பான், அவங்க இங்கேயோ இருப்பான், நடங்கன்றுவான். எனக்கு செம கோவம் வந்து, டே ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. கிட்ட வந்து பார்த்தோன்னே அந்த ஷார்ட்டை காட்டுவான். ஏடா இவ்வளோ சூப்பராக இருக்குது, அதானே அப்படிதான். சூப்பரான ஒரு கேமராமேன். கார்த்தி வந்து நானும் வந்துட்டு காலேஜ் ரோடுன்னு ஒரு படம், முதல் படம், அதில் தான் 2 பேரும் ஒர்க் பண்ணார். கேமராமேன் கார்த்தி தான். ஏன்னா நான் தானே அப்போ அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன், ப்ரொடியூசர் என்ன நம்பி தான் கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அந்த படத்தில் சுவாகதா பாட்டு பாடிருக்காங்க, பட் எனக்கு அது தெரியாமல் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட நான் சொன்னது, இவ்வளோ தானே காசு இருக்குது கார்த்தி, என்ன பண்ணலாம், நான் பார்த்துக்கலானே. ஸோ அந்த ஒரு கேமரா இருந்தால் போதும் கார்த்திக்கு. அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை, இயக்குனர் கேட்குற அந்த ஷாட்டை, அதோடைய அழகு குறையாமல், அதோடைய அந்த உரையாடல் குறையாமல் ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணிடுவார் கார்த்தி. ஸோ கார்த்திக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எழுதின விதம் எவ்வளோ பொய்ட்டிக்காக இருந்துச்சோ அதே போல் எடுத்த விதம் பொய்ட்டிக்காக இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்தி தான். அதுக்கப்புறம் ஆமாம், கை தட்டுங்க ப்ளீஸ், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் படத்துக்கு முன்னாடியே தட்டிடுங்க, கண்டிப்பாக 100% படம் பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவீங்க, நல்ல விதமாக தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாவலாக இருக்குன்னா, அப்போ நாவல் நம்ம ஏற்கனவே 3 மணி நேரம் படிப்போம்ல, அது படமாகனா வந்துட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் தான் உட்காந்து பார்க்க முடியும் போது ஒரு 2.75 மணி நேரம் இருந்துச்சு. பிரவீன் சார் நம்ம நைஸாக சொல்லுவோம், சார் எப்படி அது சார் நம்ம பார்த்தல விடுங்கத்தில் அப்படின்னுவார். ஸோ இந்த படத்தை ரொம்ப அழகாக அந்த அந்த ஜூஸ் குறையாமல், அந்த அந்த பொய்ட்டிக் குறையாமல், அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாமல் அதை அடுக்கி வச்சதில் மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு. ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ ஓகே. அப்புறம் அனுமோல் மேடம்க்கு எனக்கு பெரிய சீன்ஸ் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் பொறாமப்படுற மாதிரி தமயந்தியாக்கான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நேற்று அனுமோல் நடித்தாங்க தம்பி, பிரிச்சுட்டாங்க தம்பி, ஐயோ அப்படின்வாங்க. ஆமாம், எனக்கு ஒரு சீனியர் அவங்ககிட்ட கொடுக்காதீங்க, இதே மாதிரி புகழ்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னுவேன். பட் ஏதோ எனக்கு சுவாகதாவும் காயத்ரி இப்படி என் வாழ்க்கை அப்படியே சிம்பிளாக அவங்க கூட ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. அப்புறம் சுவாகதா கூட 10, அப்படியே என் வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு. அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட்டு, அதுவும் அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சது. நல்ல நண்பர்கள் அதுக்கப்புறம் நாங்கணும். அப்புறம் ஐசக் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய வில்லன் கதாபாத்திரம் அவரை பார்த்துருப்போம், ஆனால் ரொம்ப குழந்தையா அப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார். பயங்கர சூப்பரான ஒரு நண்பன் தான் அவர். ஆக்சுவலாக அவர் வேறு எங்கேயுமே அவர் வைக்க முடியாது. எனக்கு ஒரு நல்ல ப்ரோ அவர். ஆக்சுவலாக ஸ்பாட்டில் அவ்வளோ ஜாலியாக என் கூட பேசிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து நிறைய ரொம்ப நேரம் நைட்டு ஷூட்டு தான். நாங்கள் 2 பேரும் ரொம்ப செம்ம ஜாலியாக 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த சீனை தாண்டி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் இந்த ட்ரெய்லரில் கேட்குற மாதிரி தான் காதல் இல்லாத ஒரு காதல் கதை. நான் முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லிடணும், நான் சொல்லிடுறேன். நான் படம் ஏறக்குறைய ஒரு 20-25 நாள் போகும்போது இப்போ காயல் பார்த்தா தெரியும், அதில் வந்து ஒரு 70-80% வந்து தமயந்தியாக்கா லைஃப்பில் நடந்த கதை தான். அப்போ நான் கதையை படித்த உடனே இந்த படத்தில் நான் வேறு நடிக்கிறேன்ல, ஹீரோவை நடிக்கிறேன். அப்போது அந்த பெண்கள் ஏதோ ஒரு கதாபாத்திரமா தமயந்தியாக்கா கண்டிப்பாக இருக்காங்க. ஒரு சுவாகதா கேரக்டர்லையோ இல்லை காயத்ரி கேரக்டர்லையோ தமயந்தியாக்கா கண்டிப்பாக இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது. அப்புறம் நடிக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, சே இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கே, சே என்னடா இது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை முடித்தவொடனே இவங்களை பார்ப்பேன், இவங்க எப்படி இப்படி ஆக்ஷன் சொல்கிறாங்க, இவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த ஆக்ஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 15-20 நாளாக போகுது. நம்ம பாண்டிச்சேரியில் ஷிஃப்ட் ஆகி வேளாங்கண்ணி வரோம். எனக்கு கேட்கலாமா வேணாவா, கேட்கலாமா வேணாவா. அப்போ நான் ஒரு சிலரை கேட்பேன், இது உண்மையாலுமே உங்கள் லைஃப்பில் நடந்துச்சேண்ணா, விடுங்க தம்பி அப்புறம் பார்த்துலான்னு. எனக்கு அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படி கூட்டிகிட்டே போகுது ஒரு நாளாக. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, பேரன்பு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு தருணத்துக்காக ரொம்ப ரொம்ப நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையாக சொல்லணுன்னா, யாரும் வந்து ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு நான் பயாலஜிக்கல் ஃபேமிலி எப்படி இயங்குமோ அப்படி தான் வந்து இது நிகழ்ந்திருக்கு. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர ஆசிரியர் குடும்பத்திலேருந்து வந்தவள். எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கலை ரீதியாக வாசித்து அதுக்கப்புறம் அது தொடர்ந்து எழுதி அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது பொருளாதார ரீதிக்காக அதை தேடுறதுக்காக நான் வந்து ஆர்ஜே ஆனேன். 10 வருட ஆர்ஜே வாழ்க்கை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது மனிதர்கள் அவ்வளோ முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார்கிட்டையும்
கிரே ஷேட் இருக்குது, எல்லார்கிட்டையும் ஒயிட் ஷேட் இருக்குது. பட் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சொந்தம். நம்ம தனியாக வந்து பிறந்து வளர்கிறதுக்காக எந்த சூழலுக்காகவும் நம்ம வந்து படைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்தவள். எங்கள் ஊரில் நல்லா தெரியும் உங்களுக்கு. 2வது கேள்வி, உன் பேர் என்ன, நீ என்ன ஆள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த சாதி நெருக்கடிகளுக்குள்ளே வந்து நான் வந்து வளர்ந்துருக்கேன். நீங்கள் பெரும்பாலான தமிழ் சினிமாக்களில் ஆண்கள் வந்து மீசையெல்லாம் முறுக்கிட்டு வெட்டருவா எடுத்துகிட்டு வந்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. உண்மை அது அல்ல. இன்னைக்கு கவினா இருக்கட்டும், இன்னைக்கு தொடர்ந்து ரித்தன்யாக்கள் எல்லோரும் வந்து மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்குது. அது ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோட பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் பெண்கள் ஒரு குடும்ப அமைப்பில் நிறைய சாதி அதிகாரத்தை கையில் உள்ளவங்களாக தான் இருக்காங்க. அவங்க படித்தவங்களாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து எங்கள் ஊரை மீட்டெடுத்துரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கல்வி மீட்டெடுக்கலை. நல்லா சம்பாதிக்கிற கவின் வெட்டப்பட்டான். இதுதான் எங்கள் ஊருடைய நிலைமை வந்து அப்படி தான் இருக்குது. அப்போது என் வாழ்க்கையில் எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகளில் போனோம். நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா, ஒரு பெண்ணா நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு. அது கலைச்சி போடும் பொழுது, சீட்டுக்கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். நமக்கு வேறு வழி இருக்காது. நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துகிட்டு போகும். ஒரு பெண் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு, ஆண்கள் பார்வையில் பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா ஆத்மார்த்தமா, உண்மையா, அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அவங்க என்ன வந்து தேர்வு செஞ்சதை விரும்புகிறாங்க, அவங்க என்ன சாப்பிட விரும்புகிறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகளில் இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை. இதில் போலித்தனம் இல்லை. இதில் வந்து உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதில் ஆண்கள் வந்து ஒருத்தர் நேசிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா லிங்கேஷ்க்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்குது இதில். அப்புறம் இந்த குரூ ஃபுல்லாகவே நான் வந்து நன்றி சொல்லணும். மீரா வந்து எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர். அது நான் எப்போவுமே என் மனசில் வந்து சுமந்துட்டுருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் வந்து இருக்கிறாரு. மித்ரன் சார், அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து அவருடைய கலைத்திறமையை நான் அப்படியே ஆன்னு பார்த்துருக்கேன், நிறைய கற்றுருக்கேன் அவர்கிட்ட. அவர் என் கூடவே வந்து ட்ராவல் பண்ணார். மனிதர்கள் நம் கூட உடன் இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம். அதிஷா சொன்ன மாதிரி தம்பிகள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு. அங்கே ஆனந்த், பிரகதீஷ், சுற்றி தம்பி தான், லிங்கேஷ், எல்லாருமே வந்து என்னென்னா ஆண்பால் பெண்பால்னு விகடனில் நான் எழுதியதை வாசித்து எனக்கு முதல் கால் அதிஷாட்டம் தான் வந்தது. அது அவன் மறந்துருக்கிறானா இல்லையான்னு தெரில, எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதில் உள்ள வலியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணிற்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ, நான் ஜெண்டர் டிஃப்ரென்ஸில் கொண்டு வரல, யாருக்கும் இந்த வழியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் அங்கிருந்து வந்தவள். நீங்கள் எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கீங்கல்ல, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். பேட்டிக்காக இருந்திருக்கேன். என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்காகவும் நான் இருந்திருக்கேன். இது சின்ன படம்னு நான் சொல்ல மாட்டேன், சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம். நீங்கள் இந்த ஃப்ரேம்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருடைய உழைப்பு, ஜஸ்டினோட உழைப்பு, பிரவீனோட உழைப்பு, ரமேஷ் வைத்தியா அவர் பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எப்படி குத்தாட்டம் போடுவாரோ அதே மாதிரி இருக்கும் அந்த பாட்டெலாம். நிவாஸ் அப்படி ஆத்மார்த்தமாக எழுதியிருக்கிறாரு. மருது சார், நான் 14 வயசில் முதல்ல விகடனில் கதை எழுதினதுலேருந்து என்னோடய ஒவ்வொரு அட்டைப்படமும் போன அட்டைப்படம் வரைக்கும் அவர் தான் போட்டுக்கார். அப்படி தொடர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர்கள் தான் எனக்கு பயங்கர பலம். நான் வந்து இழப்புகளை குறித்து எதுவுமே பேச விரும்பலை. இதெல்லாம் இந்த இழப்புகளெல்லாம் சந்திக்கும் போது இந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு வாழ்க்கை வந்து தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ப்ரெஸ்ஸில் இருந்திருக்கேன். நான் ப்ரெஸ்ஸை ரொம்ப நம்புகிறேங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் வந்து என்னை பார்க்கவே இல்லை. அவருக்கு நான் யாருன்னு தெரியாது. என்னோடய எழுத்துக்கள் வேணால் பரிச்சயமாக இருக்கும். அவர் ஒரு ஃபோனில் ஒரு கதை சொன்னதை வச்சு என்னை நம்பி
ஒரு பணம் முதலீடு பண்ணுறாருன்னா நான் அவருக்கு 200% உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு வேற எதுவுமே கண்ணில் படாது. படப்பிடிப்பு தளத்தில் இந்த படத்தை முடிக்கணும் 28 நாளில் முடிக்கணும், 26 நாள் நம்ம எல்லாரும் ஷூட்டு, 2 நாள் தனியாக ஹெலிகேம் ஷூட்டு, நான் கார்த்திக் அப்புறம் மிஷ்கினோட ஆண்டனின்னு ஒரு ஹெலிகேம் அப்புறம் 3 பேரும் தனியாக கேமராவில் போய் நாங்கள் எடுத்திருக்கோம். இது எல்லாமே தான் எனக்கு மனசில் இருந்ததை தவிர வேற எதுவுமே அந்த 28 நாள் 30 நாள் எனக்கு கண்ணிலே தெரியல. ஆனால் இந்த படத்தை இப்போ நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்கள் என்னை உங்களில் ஒருத்தியாக நினச்சி இந்த படத்தை எடுத்துட்டு பலமாக போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது, நான் நம்புகிறேன். நீங்கள் தான் இது கூட துணை நிற்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனிருத்தல் தான் மிகப்பெரிய பலம். இந்த மாதிரியான படைப்புகளில் கலை ரீதியாக நாம் நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கையில் அரசியலை நாம் பேசினாத்தான் சமூகத்தில் அது பிரதிபலிக்கணும்னு நான் ரொம்ப, இன்னைக்கு பிரதிபலிக்குமா நாளைக்கு பிரதிபலிக்குமான்லாம் தெரியாது, ஆனால் பிரதிபலிக்கும். கண்டிப்பாக அடுத்த திருநெல்வேலிலேருந்தோ தெற்கு பகுதிகளிலேருந்தோ படம் எடுக்க வரக்கூடிய தமயந்திகள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படத்தை எடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.